RDX செப்டம்பர் 6 முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. தற்போதைய அண்மை செய்தி. ஆடுதுறை குண்டுவீச்சு சம்பவத்திற்கு ராமதாஸ் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். ஆடுதுறை பேரூராட்சி தலைவர் ஸ்டாலினை கொலை செய்ய முயற்சி நடைபெற்ற நிலையில், அவர் மீது குண்டுவீச்சு சம்பவம் நடைபெற்ற நிலையில் இதற்கு பாமக ராமதாஸ் அவர்கள் கண்டனத்தை பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க நாம் கேட்கலாம். கிருஷ்ணா, ராமதாஸ் கண்டன அறிக்கையில என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்? தஞ்சை மாவட்டம் ஆடுதுறையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளரும் மற்றும் ஆடுதுறை பேரூராட்சி தலைவருமாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அலுவலகத்தில் இருந்தபோது வெடிகுண்டுகளை வீசி கொலை செய்ய நடந்திருக்கும் முயற்சி வன்மையாக கண்டிக்கத்தக்கது என பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனரும் தலைவருமான ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். நாளை கும்பகோணத்தில் நடைபெற இருக்கின்ற பாமகவின் கட்சி நிகழ்வுக்காக இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் ஸ்டாலின் மற்றும் நிர்வாகிகள் ஈடுபட்டிருந்த போது 10க்கும் மேற்பட்ட நபர்கள் முகமூடி அணிந்து ஆடுதுறை பேரூராட்சி அலுவலகத்துக்குள் வெடிகுண்டுகளை வீசிவிட்டு அதன் பின் அலுவலகத்தில் இருந்து உள்ளே நுழைந்து ஸ்டாலின் மீதும் கொலைவெறி தாக்குதல் நடத்தியாக இருக்கிறார்கள். அவர் தப்பித்து கழிவறையில் நுழைந்ததால் உயிர் பிழைத்துள்ளார். அங்கிருந்த இளையராஜா மற்றும் அருண் ஆகியோர் மீது தாக்குதல் நடத்திய இருவரும் காயம் அடைந்திருக்கிறார்கள். இந்த கொலைவெறி தாக்குதல் சம்பந்தமாக முறைப்படி புகார்கள் காவல்துறையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மீது நடவடிக்கையை விரைவாக எடுக்க வேண்டும். குற்றவாளிகளை தேடி கண்டுபிடித்து சட்டத்தை முன்னிறுத்தி உரிய தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் எனவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் காவல்துறைக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார். மேலும் மாநிலத்திலேயே மிக சிறந்த பேரூராட்சி தலைவராக செயல்பட்டு வருகின்ற ஸ்டாலின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கின்றதன் காரணமாக அவருக்கு துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை தமிழக அரசுக்கும் அவர் வைத்திருக்கிறார். தமிழகத்தில் தஞ்சை மாவட்டம் ஆடுதுறையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பேரூராட்சி செயலாளருக்கு இது போன்ற சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் விதத்தில் அவர் அறிக்கையாக தற்போது வெளியிட்டிருக்கிறார். RDX செப்டம்பர் 6 முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.